நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பனானா ஜாகரி ஹல்வா. அதாவது நம்ம வாழைப்பழத்தை வச்சு சுகர் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு ஹல்வா பண்ண போகிறோம். இது எந்த ஃபெஸ்டிவலுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை நார்மலாக நம்ம வீட்டில் கூட செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கு நல்ல பழுத்த வாழைப்பழம் ஒரு 6லேருந்து 7 எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஸோ நல்ல மையை அரைச்சதுக்கப்புறமா நெய் ஊற்றிட்டு முதல்ல நம்ம முந்திரி போடலாம். முந்திரி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் பாதாம் போட்டுக்கலாம், எல்லாமே போட்டுக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த வாழைப்பழத்தை இதில் போட்டுட்டு 3 to 5 minutes, அதாவது 3லேருந்து 5 நிமிஷம் நம்ம நல்லா அந்த வாழைப்பழத்தை ரோஸ்ட் பண்ணணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா நல்ல ஒரு க்ரீம் கலர்லேருந்து மைல்டு ப்ரௌனாக மாறும். இடையில நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி அதை அப்சர்வ் பண்ணிச்சு அப்படின்னா அது வரைக்கும் நம்ம அதை வதக்கிட்டே இருக்கணும். இப்போது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் சுகர் போடல, வெல்லம் 1 கப் போட்டு நெய் ஊற்றிருக்கேன். இந்த வெல்லம் எல்லாம் கரைஞ்சி வரணும். அதுக்கப்புறம் பேனில் ஒட்டாமல் வரும்போது நம்ம எடுத்துடலாம். ஒரு 10 minutesக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த ஹல்வா ரெடி ஆகிடும். இது பார்த்திங்க அப்படின்னா சுகர் போடாதனால ரொம்ப ஹெல்த்தியானது கூட. கடையில் அப்படின்னா சுகர் போடுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் செய்யும்போது எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கலர் கிடையாது. ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப ஹைஜீனாக நம்ம பண்ணும்போது குழந்தைகளுக்கு நல்லது கூட. இது பார்த்திங்கன்னா ஒரு 1 week வரைக்குமே கெட்டு போகாது. ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம், நீங்கள் தேவையானதை போட்டுக்கலாம். ட்ரை ஜிஞ்சர் பவுடர் போட்டுக்கலாம், நட்மெக் பவுடர் போட்டுக்கலாம், பச்சை கற்பூரம் கூட போட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப பர்ஃபெக்டானது. அதுக்கப்புறம் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தா நம்ம முந்திரியை போட்டுரும். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நல்லா ஷைனியாக. இன்னும் டைம் ஆக என்ன ஆகும் அப்படின்னா நல்லா கெட்டியாகிடும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் நான் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வரும்.